அதிமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜியை விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது அவரை தியாகி என கூறுவது வெட்கக்கேடான செயல் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட கொருக்குப்பேட்டை பகுதியில் அதிமுக சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஜெயக்குமார், மகளிர் உரிமை தொகை என 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு டாஸ்மாக் மூலம் அதே குடும்பத்தில் இருந்து மாதம் 15,000 ரூபாயை திமுக அரசு வசூல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இதுவரை சுமார் 3000 மணமகிழ் மன்றத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், செந்தில் பாலாஜி குறித்து முதலமைச்சர் பேசியது குறித்தும் விமர்சித்தார். உங்க மூலமா கவர்மெண்ட்டுக்கு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வந்து வர வச்சுட்டு, ஆனா உங்களுக்கு கொடுக்குறது எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? 1000 ரூபாய். எவ்வளவு கொடுக்குறாங்க? 1000. யோசிக்கிறீங்களா கொஞ்சம்? உங்களை குடிக்க சொல்லிட்டு அதுல உங்க வீட்டுக்காரர் குடிக்க சொல்லிட்டு அதுல இருந்து இது பார் வச்சுட்டு அந்த வருமானத்தெல்லாம் வாங்கிட்டு